ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃபீஸ் போகிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் கோமில் வந்துட்டு நான் என்னோடய டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உடன் கோம் யூஸ் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹேர் ட்ரை ஆகாமல் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இதை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நல்லா ஹேர் ட்ரை ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்துட்டு தடுக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக என்ன ஆயில் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் கூட யூஸ் பண்ணி அந்த ஆயில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கபிவாவோட இந்த ஆனியன் பிராமி ஹேர் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ப்ளஸ் இதில் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டர் வகுடு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் அப்ளிகேட்டர் இருக்கனால எனக்கு ஈஸியாக வந்துட்டு ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணிக்க முடியுது. ஸோ நல்லா வந்துட்டு ஸ்கேல்ப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லிட்டில் பிட் மசாஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஸோ மசாஜ் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். இப்போ வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் தான் வந்துட்டு போட போகிறோம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஹேர் பேக் வந்துட்டு போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் காலேஜுக்கெலாம் போகிறீங்க, உங்களுக்கு லீவ் வந்துட்டு 1 டே தான் இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு ஹேர் பேக் வந்துட்டு நான் போடணும், ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பவுடர் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பவுடர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா பவுடர், ஸோ நெல்லி பொடி இருக்கு இல்லையா அது. ஸோ இது வந்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக வந்துட்டு வாங்கினது. இது ஆன்லைன்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்துட்டு செக் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வாங்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக இருக்க மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சில இதெல்லாம் நம்ம வீட்லேயே அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ஹேரில் வந்துட்டு அப்ளைவே பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல பவுடராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த 2 பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஹேர் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பவுடர் வந்துட்டு நான் 1½ டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் டைப் பொறுத்து தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேணும்னா இது ரெண்டுமே நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. அண்ட் இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஈவனாக வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யாருனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருனாலுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ சிம்பிளான நம்மளோட ஹேர் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ஒரு பவுடர் டைப் அப்படின்றனால ஈஸியாகவே வந்துட்டு காஞ்சிடும் அண்ட் ட்ரையும் ஆகும். ஸோ அதனால் ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஸ்கேல்ப்புக்கு தான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப் இருக்க அந்த ரூட்டை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும், நமக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகாது. ப்ளஸ் உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேருக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம அரைக்கிறதுக்கு நிறையா டைம் வந்துட்டு இருக்கும். அண்டு அது வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு ஒரு ஹேர் பேக் வந்துட்டு கிடைச்ச மாதிரி. ஸோ இது யாராலுமே ஈஸியாக வந்துட்டு ட்ரை பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டே லீவில் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஹேர் பேக் ருட்டீனெல்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஹேர் பேக் நான் போடுவேன் அப்படின்ற போது ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு ஹேர் பேக்கோ எதுவுமே நம்ம வந்துட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரினா ஈஸியாகவே நம்ம வந்துட்டு இந்த ருட்டீனை ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த 2 பொடியும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை ரிசல்ட் வந்து பார்க்கும்போது நார்மலை விட கம்மியாகவே எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹேர் ஃபால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துட்டு வரும். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்துட்டு ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும்.
ஸோ என்னோடய ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது மட்டும் நான் எண்ட் ஆஃப் தி ஹேர்லேயும் கொஞ்சம் ஹேர்லேயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது நீங்கள் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு காஞ்சிரும். ஸோ பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்துட்டு விடலாம். பிகாஸ் நம்ம ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கனால ரொம்ப ஹேரும் வந்துட்டு ட்ரை ஆகாது. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போடும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆச்சு இல்லையா? ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஒரு ஹேர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலில் தான் இருக்கும். ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சீரம். ஸோ உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வெட்டாக இருக்கும் போதே சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ கையில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை மட்டும் ஸ்கேல்ப்புக்கு மேலே இருக்க ஹேருக்கு ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொட்டும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணிடாதீங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ஹேருக்கு வந்துட்டு சீரம் போட்டுட்டு இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ருட்டீன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ யாருனாலுமே ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.